வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இறையருள் குருவருளால் நலமுடன் இருப்பீர்கள். நமது வில்வம் ஆன்மீகம் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா, நமது வீட்டின் பூஜை அறையில் நாம் கவனிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய முக்கியமான 6 விஷயங்கள். அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லி இருக்கேன் என்பதையும், எந்தெந்த முறையில் எப்படியெல்லாம் பூஜை அறையை முறையாக பராமரிக்க வேண்டும், அந்த மாதிரி நம்ம பராமரித்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்ன்றதை விட கிடைக்கக்கூடும் என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாங்க பூஜை அறை என்பது ஒரு மனிதனுடைய இதயம் எவ்வளவு அவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதை போல் ஒவ்வொரு வீட்டிலங்க பூஜை அறை என்பது தெய்வ சக்தி நிறைந்த அற்புதமான இடங்க. அதாவது இதயஸ்தானம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தாங்க ஒரு பூஜை அறைங்கிறது. நிறைய பேருக்குங்க பூஜை அறையை பராமரிக்க என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஏன் செய்யணும், செய்யாமல் இருக்கலாமா, இதனால் என்னென்ன சங்கடங்கள் வரும் என்பன போன்ற பல கேள்விகளும் அதற்கு சரியான விடை தெரியாமல் குழப்பமடைந்து வருபவர்கள் நம்மில் பல பேர் இருக்காங்கங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறதுல கூட பல சந்தேகங்கள் இருக்குங்க, குழப்பங்கள் இருக்குங்க. எத்தனை விளக்கு ஏற்றணும், 1 ஏற்றலாமா, 2 ஏற்றலாமா, 5 ஏற்றலாமா, 7 11 21 இப்படி நிறைய பல சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்குங்க. ஒரு சாதாரணமாக பூஜை அறையில் தீபம் ஏற்றுறதுல கூட இத்தனை குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்குது. உண்மைதானே? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரிங்க நம்மள் பல பேருக்கு குழப்பங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? இதையெல்லாம் பூர்த்தி செய்கிற வகையில் பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான, அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக ஒரு 6 முக்கியமான பதிவுகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நான் ஆசைப்பட்றேங்க. வாங்க அது என்னென்னங்கிறத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். முக்கியமான 6 விஷயங்களை 1 by 1 பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டுங்க, அதாவது ஒரு வீட்டில் அது வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருக்கலாம், எந்த வீடாக இருந்தாலுங்க நம்ம என்ன பண்ணுறோம், பூஜை அறையை போதும், சின்ன அளவில் இருந்தால் போதும், எதுக்கு ரொம்ப பெருசாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மற்ற இடத்தெல்லாம் கூட நம்ம பெருசாக கட்டுவோம். ஆனால் பூஜை அறைன்னு வரும்பொழுது அதை ஒரு சின்ன அளவில் நம்ம கட்டணும்னு நினைப்போம். அதுவும் வாடகை வீடாக இருந்தால் பூஜை அறையை வைக்க கூட உங்களுக்கு சரியான இடம் இருக்காது. இருக்கிற இடத்துல தான் நம்ம பூஜை அறையை நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி பூஜை அறையில் நம்ம தினம் சாமி கும்பிடுறோம் இல்லையா? அந்த பூஜை அறையை துர்நாற்றம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. அது என்னம்மா துர்நாற்றம்னா? ஆமாம், பூஜை அறையை திறந்தாலே நல்ல கமகமன்னு அவ்வளோ அம்சமாக, தெய்வீகமாக, தெய்வாம்சமாக ஒரு வாசனை ஒன்று அழகாக அந்த பூஜை ரூமில் இருக்கணுங்க. கதவை திறந்தாலே ஒரு வகையான துர்நாற்றமும், இந்த காஞ்ச பூவை அப்படியே அதில் வச்சிட்டு இருக்கிறதும், எங்கெங்கேயோ நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்த குங்குமம், விபூதி, மற்ற இன்னும் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அப்படியே இந்த பூஜை ரூமில் டம்ப் பண்ணி வச்சு, விபூதி, குங்குமம், மஞ்சள் இதெல்லாமேங்க ஒரு செட்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் புழு வந்துடும், பூச்சி வந்துடும், வண்டு வந்துடும். அதெல்லாம் வந்ததுனாலே சாமி ரூமே சுத்தமாக கெட்டு போயிடுங்க. அதுவும் டெய்லி சுவாமிக்கு நம்ம பூ வைக்கும்பொழுது மறுநாள் கம்ப்ளீட்டாக பூஜை ரூமை சுத்தம் பண்ணணுங்க. காஞ்ச பூவை தொடர்ந்து சாமிக்கு வச்சிலாம் நம்ம வழிபடவே கூடாது. இந்த மாதிரி நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணுற குங்குமம், விபூதி,
திருநூறு இந்த மாதிரி இதெல்லாமும் நம்ம அப்பப்போ தேவையான அளவு நம்ம பயன்படுத்திக்கிட்டு, அது வீணாக போகிற மாதிரி இருந்தால் அதை எல்லாத்தையும் நம்ம பூஜை அறை குப்பையோடு சேர்த்து நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணுங்க நம்ம. சரிம்மா, அப்போ நம்ம எப்படி பூஜை ரூமை வந்து நம்ம வாசனையாக வச்சுக்கணுமா? நம்ம வாசனையாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலேயும் எழும். ஒன்றுமே வேணாம், ரொம்ப சிம்பிள். பட் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன கடைப்பிடித்த வீட்டில் சாம்பிராணி போடுறது, அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் சாம்பிராணி போடுறதுங்கிறது தாங்க மிக மிக முக்கியமான ஒரு செயல். இப்போ இந்த சாம்பிராணி போடுறதுல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுங்க. என்ன மாதிரியான சாம்பிராணி போடணும்? கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடணுமா? குங்கிலியம் கலந்து போடணுமா? இந்த சாம்பிராணியா அந்த சாம்பிராணியான்னு பலவிதமான குழப்பங்கள் வருங்க. தயவு செஞ்சு இதிலெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தையோ கேள்வியோ நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. வழி வழியாக நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பா அவங்களாம் என்ன விதமான இந்த வாசனாதி விஷயங்களை எல்லாம் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்களோ, எந்த வகையான சாம்பிராணியை போட்டுட்டு வந்தாங்களோ, அதே சாம்பிராணியை வாங்கி நீங்களும் பூஜை அறையிலையும் வீட்லேயும் நல்ல கம 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 கமன்னு மனம் வீச சாம்பிராணியை அழகாக தூபங்களை காட்டுங்க நீங்கள். அதாவது அன்றாடம் நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கும் சரி வீட்டுக்கும் சரி எந்த வகையான சாம்பிராணியை பயன்படுத்துகிறீங்களோ அதையே நீங்கள் பயன்படுத்துங்க, அதுவே போதுமானது. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சாம்பிராணி போடணும் கண்டிப்பாக. அதை நீங்கள் வந்து எந்தவித சந்தேகமும் அதில் வேண்டாம் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி போடுறதுல இன்னொரு சந்தேகம் வரும். காலையில் போடணுமா சாயந்தரம் போடணுமா, எந்த வேளையில் சாம்பிராணி போடணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரும். உங்களால் 2 வேளையும் போட முடியும் அப்படின்னா உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய நேரம், உங்களுடைய ஆரோக்கியம் என்னன்றதெல்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு 2 வேளையும் போட முடிஞ்சால் போடுங்க, மிக சிறப்பு. இல்லை அட்லீஸ்ட் சாயந்தரம் ஒரு வேளையாவது சாம்பிராணி போடுறத வழக்கப்படுத்திக்கோங்க. உங்கள் வீடும் சரி உங்கள் பூஜை அறையும் சரி நல்ல சாம்பிராணி வாசனை கம 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 கமன்னு மணக்கிற மாதிரி தினமும் சாம்பிராணி போடுங்கங்க. இப்போ இந்த காணொளியை பார்க்குறவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அம்மா, இங்கே நாங்கள் வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாதும்மா, இங்கே புகையெல்லாம் வந்து அலோடு கிடையாது, நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், நாங்கள் என்ன செய்கிறது, சாம்பிராணி தினமும் போட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்னென்ன வாசனாதி திரவியங்கள் கிடைக்குதோ, பச்சை கற்பூரம், இது அத்தர், இந்த மாதிரியெல்லாம் வாசனாதி திரவியங்கள்லாம் நிறைய கிடைக்கிது உங்களுக்கு கடைகளில். அந்த மாதிரி வாசனாதி திரவியங்களை நிறைய வாங்கி பூஜை ரூமில் நீங்கள் பயன்படுத்துங்க. உடனே இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ அவங்க யூஸ் பண்ணுறாங்களே அதே மாதிரி நாமளும் ஏன் இங்கே யூஸ் பண்ணக்கூடாதான்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அங்கே வெளிநாட்டில் அவங்களுக்கு கிடைக்காது, அப்படியே கிடைச்சா கூட அதை அவங்க பயன்படுத்த முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது, நம்ம வாழ்கிற இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அந்த மாதிரியான எந்தவித ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ சாம்பிராணி போடுறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம்? ஒரு கஷ்டமும் கிடையாது. அழகாக தினமும் சாம்பிராணி போட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் வேண்டான்னா கூட நீங்கள் விட மாட்டீங்க, தினாலும் போட ஆரம்பிச்சிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு வழக்கமாகவே மாறிடும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சாம்பிராணி போடுறதுனாலங்க என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடி போகுங்க. அடுத்தது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு தீய எண்ணத்தோடையோ தீய ஒரு செயலோடையோ ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால், நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த மாதிரி தீய சக்திகள் எதுவுமே நம்மளை மிகவும் பாதிக்காமல் அரணாக இருந்து நம்மளை பாதுகாக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செய்ய தான் உங்களுக்கு அது வந்து புரியுங்க. உங்களுக்கு இந்த எதிர்மறை சக்திகளை வந்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் இந்த சாம்பிராணி புகைக்கு உண்டுங்க.
அது நிச்சயங்க. அதில் எந்தவித சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. அடுத்தது 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபங்கள், அதாவது விளக்கு. அந்த விளக்கை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த விளக்கு ஏற்றதில் பல பேருக்கு பல குழப்பங்கள், சந்தேகங்கள்லாம் இருக்குங்க. பொதுவாக விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற விளக்கு பித்தளை, செம்பு, வெள்ளி, மண் அகல் விளக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். விளக்கில் பாசி பிடித்ததோடு வச்சு கண்டிப்பாக நம்ம தீபம் ஏற்றக்கூடாதுங்க. விளக்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பளிச்சுன்னு விளக்கை வச்சு தான் தீபம் ஏற்றணும். எப்படி நம்ம உடைஞ்ச விளக்குகள்லாம் நம்ம தீபம் ஏற்ற பயன்படுத்த மாட்டோமோ, அதே போல் தான் இந்த பாசி பிடித்த விளக்கையும் ஏற்றக்கூடாது. அது என்னம்மா பாசி பிடித்தல்னால் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அதாவது வெள்ளி, மண் அகல் விளக்கு இது 2ஐயும் தவிர்த்துட்டு பித்தளை விளக்கில் நம்ம தொடர்ந்து எண்ணெயை ஊற்றி 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 நம்ம ஏற்றிக்கிட்டே வந்தோன்னா, நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்றிருக்கிற அந்த ஒரு அச்சு ஆனது அப்படியே பச்சை கலராக மாறி பச்சை பச்சேன்னு ஆகிடுங்க. அந்த மாதிரி அந்த பச்சை கலரில் ஒரு பாசி பிடிச்ச மாதிரி விளக்கில் இருக்கும். அந்த கரையை தான் பாசி பிடித்தல்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு நாளும் அந்த மாதிரி விளக்கில் அந்த பச்சை கலராக மாறி பாசி பிடி எப்படி தரையிலெல்லாம் பாசி பிடிக்குது ஈரமாக இருக்க இடத்துலலாம், அது மாதிரி இந்த எண்ணெயை ஊற்றி ஊற்றி பாசி பிடிச்சி போய் பச்சை பச்சேன்னு ஆகிடும். அந்த மாதிரி அதோடையே வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நம்ம அதில் விளக்கேற்றக்கூடாது. அதுதான் விளக்கில் பாசி பிடிக்காமல் பார்த்து விளக்கேற்றணுன்றது சொல்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. இது வரைக்கும் தெரியலனாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு அந்தமாரி பாசி பிடிக்காமல் அப்பப்போ வாரம் ஒரு தடவை இந்த பித்தளை விளக்காக இருக்கட்டும், வெள்ளி விளக்காக இருக்கட்டும், செம்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லபடியாக கழுவி சுத்தம் செய்து புதுசாக எண்ணெயை ஊற்றி திரியை ஊற்றி விளக்கேற்றுங்கங்க. இப்போ அடுத்தது 3வதாக பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பூஜை ரூமில் ஒட்டடையெல்லாம் படியாமல் பார்த்துக்கணுங்க. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோ மேலேயே சிலந்தி பூச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கூடு கட்டி சாமி ரூமில் பார்த்தீங்கனாலே அங்கங்கே அப்படி அப்படியே ஒட்டடையாக தொங்குங்க. அந்த மாதிரியெல்லாம் சாமி ரூமில் வைக்கவே கூடாதுங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவம். அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள்லாம் ரொம்ப அதிகங்க. அதுக்காக உடனே வாரம் சாமி ரூமை நான் ஒட்டடை அடிக்கிறேன், சாமி ஃபோட்டோவை துடைக்கிறேன், சாமி ரூமை போட்டு நான் மொழுகிறேன், பண்ணுறேன் அதுவும் அடிக்கடி செய்யக்கூடாது. அடிக்கடி துடைக்கிறதும் அதுவும் ஒரு தவறான செயல் தான். நமக்கு ஒரு பூஜை ரூமுன்னு இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் முறையாக பராமரிக்கீங்க அப்படின்னு சொன்னால் 15 நாளைக்கு ஒரு தடையோ இல்லைன்னா மாதம் ஒரு முறையோ நல்ல சுவாமி ஃபோட்டோவெல்லாம் பூஜை ரூம்லேருந்து கழட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு சோப்பு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி ஃபோட்டோவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டடையெல்லாம் அடித்து நம்ம பூஜை அறையில் என்னென்ன குப்பைகள்லாம் கழிவுகள்லாம் இருக்கோ, நாள்பட்ட குங்குமம், விபூதி, மஞ்சத்தூள், சாம்பிராணி தூள், இந்த குங்குலியம் அது இதுன்னு அது பாட்டுக்கு டப்பாவில் தானே இருக்குது, இருக்கட்டும்னு நம்ம பாட்டுக்கு சேர்த்து வச்சு அதுவே ஒரு பெரிய குப்பையாக போயிடுங்க பூஜை அறையே பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உள்ள குப்பைகள் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல வாசனாதி திரவங்களை பச்சை கற்பூரம், பன்னீர், ரோஸ் வாட்டர், அத்தர், ஜவ்வாது பவுடர் இந்த மாதிரி வாசனாதி திரவியங்களை எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்துட்டு சுத்தமான ஒரு துணியை, இது பூஜை அறைக்குன்னே நீங்கள் தனியாக ஒரு துணியை வச்சுக்கிட்டு அந்த துணியால் சாமி படங்களை எல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு பூஜை அறையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல கமகமன்னு வாசனை நிறைஞ்ச சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதாலெல்லாம் சுவாமி படங்களுக்கு, தெய்வ படங்களுக்கு அழகாக பொட்டிட்டு விளக்கையும் அதே மாதிரி சுத்தமாக எல்லாம் விளக்கி அந்தந்த விளக்குக்கு நீங்கள் வழக்கமாக என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி, திரியும் அதே மாதிரி பஞ்சு திரியா இல்லை நூல் திரியா நீங்கள் எதை பயன்படுத்திங்களோ உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் பூஜை அறையில் என்னென்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதையெல்லாம் அப்பப்போ புதுசாக பயன்படுத்தி பூஜை ரூமை அழகாக பராமரிச்சுட்டு வாங்கங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த பூஜை அறையிலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி
அப்படியே நிரந்தரமான ஒரு தெய்வ நடமாட்டம் நம்மளை அறியாமல் கண்டிப்பாக நமக்கு அது உணர்த்துங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்களே அதை உணர்வீங்க. நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி பூஜை அறைய நம்ம அழகாக தொடச்சி கிடச்சி சாமிக்கு படத்துக்கெல்லாம் அழகாக பொட்டு வச்சு நல்ல பூவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சுவாமிக்கு வச்சுட்டு சுவாமிக்கு உண்டான நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை படைச்சி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களைய சொல்லி இந்த மாதிரி சாம்பிராணி தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு சாமியை கும்பிட்டு பாருங்கள். அடடா அடடா அடடா, கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீடே கோயில், நமது பூஜை அறையே கோவில். அப்படியே சாஷ்டானமாக உழிந்து கும்பிடலாங்க நம்ம பூஜை அறையில் நம்ம தெய்வங்களுக்கு நேராக. நீங்கள் எத்தனை பேர் இது ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டுமா, எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் எல்லாம் செய்வோம் அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது 4வது பகுதியாக பார்த்திங்கன்னா, பொதுவாக பூஜை அறையை அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி இருட்டாகவே வைக்கக்கூடாதுங்க. இப்போ சில வீடுகளெல்லாம் நல்ல வெளிச்சமான பகுதியாக இருக்கும். ஸோ அப்போ பகலில் நீங்கள் பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஒரு சாயந்தரமாக ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டிலலாம் லைட்டு போடுற மாதிரி பூஜை அறையும் இருட்டாக இருந்ததுன்னா அதில் ஒரு லைட்டை போடலாம். ஆமாம், பூஜை அறை தானே, அதில் என்ன வெளிச்சமாக இருக்கணும்னு என்ன ஒரு அவசியமாக என்ன? அதான் நம்ம விளக்கேற்றுறோமே, அந்த வெளிச்சமே பத்தாதா? இதுக்குன்னு தனியாக ஒரு லைட்டோ பல்போ ஏதோ ஒன்று போடணுமா என்ன அப்படின்னுலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எப்படி கோயிலில் நம்ம போய் சுவாமியை பார்க்கும்போது அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு அப்படியே ஜெகஜோதியாக நம்ம பார்க்கும்போது நம்மளை அறியாத ஒரு பக்தி உணர்வும், நம்மளை அறியாமல் கண்ணுலேருந்து ஒரு கண்ணீரும் அப்படியே பக்தி பெருக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தாங்க வீட்லேயும் நம்மளுடைய பூஜை அறையானது கதவை திறந்த உடனே சரி அப்படியே நம்மளை அறியாமல் அப்படி ஒரு பக்தி பரவசம் நமக்கு உண்டாகணுங்க. அந்த மாதிரி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை பகல்லையும் சரி இரவுலேயும் சரி ஒரு சின்ன 0 வால்ட் பல்பாவது இருக்கிற மாதிரி எரியிற மாதிரி லைட்டை போட்டு தாங்க வைக்கணும் நீங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு செயலுங்க அது. இதை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக பூஜை ரூமை வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு லைட்டை ஒன்று எப்பொழுதும் போட்டு வைங்க. நீங்கள் இறைவனை இருட்டறையில் வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக கூடாதுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாதும்மா, இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இது வரைக்கும் இந்த தவறை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம இந்த தவறை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இந்த காணொளியை பார்த்ததுக்கு அப்புறமாவது இனிமேல் கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன லைட்டை ஒன்று போட்டு, பகலில் உங்கள் வீடு வெளிச்சமாக இருந்தால் பகலில் வேணால் லைட்டு போடாமல் இருங்க. ஆனால் இரவில் கண்டிப்பாக நான் ஒரு 0 வால்ட் பல்பாவது பூஜை அறையில் இறைவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு தீப ஒளி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தது 5வது ஒரு பகுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பூஜை அறையை குப்பையாகவே வைக்கக்கூடாதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பையில் அதாவது டப்பாவில் பழசான அந்த குங்குமம் விபூதி சாம்பிராணி குங்கல்யம் என்னென்னவோ என்னென்ன வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு குப்பையில் ஒரு பையில் குப்பை பையில் போட்டு அந்த குப்பை பையை அப்படியே திருப்பி பூஜை ரூம்லேயே அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் இந்த மூலையில் வைக்கிறேன் அந்த மூலையில் வைக்கிறேன்னு சொல்லி அதை ஒரு பையாக சேர்த்து பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை பையே அது ஒரு பை 10 பை 15 பைன்னு அது பாட்டு அடுக்கி வச்சுருப்பாங்கங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. பூஜை ரூமில் வைக்கவே கூடாது, குப்பையும் சேரக்கூடாது. அந்த குப்பையை சேர்த்து வைக்கிற அந்த குப்பை பையும் அந்த பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. உடனடியாக அந்த குப்பைகளையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு பூஜை அறையை சுத்தமாக நீங்கள் பராமரிக்கணுங்க. சாமிக்கெல்லாம் எப்பொழுதும் புதிய பூக்களை தான் நம்ம பயன்படுத்தணும். பூஜை செய்யும்பொழுது நமக்கு ஏற்படும் நல்ல இப்போ பூ பழைய பூவை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம காஞ்சி போன பூ பழைய பூவெல்லாம் ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, எப்படி நம்ம புது பூவை பயன்படுத்தி நம்ம ஒரு பூஜை செய்யும் பொழுது அந்த பூவினுடைய ஆக்ரஷ சக்தியானது நல்ல பலன்களையும் நல்ல தெய்வீக சக்தியையும் தெய்வ ஆற்றலையும் ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிற மாதிரி
காஞ்ச பூனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள், தீய எண்ணங்கள், தீய சக்திகள் இதெல்லாமும் உருவாக்குறதுக்கு இந்த காய்ந்த பூக்களுக்கு ஒரு பலம் உண்டுங்க. அதனால தான் பூஜை ரூமில் அன்றாடம் தினமும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்துகிற பூக்களையும் சரி மற்ற இதர குப்பைகளையும் சரி தினமும் அன்றாடம் நம்ம சுத்தம் பண்ணி அந்த குப்பையை திருப்பி பூஜை ரூமில் சேர்த்து வைக்காமல் வெளியில் எங்கேயாவது கைப்படாத கால்படாத இடமா கொண்டு போய் நம்ம குப்பையை தூக்கி போட்டுடணுங்க. நம்ம நிறைய பேருக்கு மனசில் ஒரு சந்தேகம், பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊதுபத்தி திருநீராக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், சாம்பிராணியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம குப்பையில் போடலாமா, போட்டால் அது தப்பு இல்லையா, அது பாவம் இல்லையான்றெல்லாம் ஒரு சந்தேகம் வருங்க. தயவு செஞ்சு அந்த சந்தேகமோ அந்த பயமோ உங்களுக்கு தேவையே இல்லைங்க. தாராளமாக அந்த குப்பையெல்லாம் நீங்கள் பூஜை அறை குப்பையோட கழிவுகளோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் கொண்டு போட்டுடலாம். அந்த பயமோ சந்தேகமோ உங்களுக்கு வேணவே வேணாம். இப்போ கடைசியாக 6வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் தெய்வ படங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வத்துடைய எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும், அந்த தெய்வங்களுடைய நாமாவளிகள் இல்லை ஸ்லோகங்கள் இந்த மாதிரி எதாவது ஒன்று ஒரு ஆடியோவை போட்டு அது பாட்டுக்கு சவுண்ட் இல்லாமல் மெதுவாக அந்த தெய்வீக மனத்தோடையும் தெய்வீக அருளோடையும் மனசில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு ஏற்படுற மாதிரியும் அமைதியாக அது பாட்டுக்கு நீங்கள் ஒலிக்க செய்யலாங்க. ஓம் சரவணபவா, ஓம் நமச்சிவாய, ஓ கோவிந்தாய நமக, ராகவேந்திராய நமகன்னு எவ்வளவோ நாமாவளிகள்லாம் தெய்வங்கள் பேரில் ஒரு வரியில் சொல்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குங்க ஆடியோலாம். அந்த மாதிரி ஆடியோக்களை நீங்கள் அழகாக தெய்வ பூஜை அறையிலே வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் பூஜை அறைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு அது பாட்டுக்கு அமைதியாக ஒலிக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. அந்த சவுண்டுனால அடுத்தவங்களுக்கு எந்தவித இடைஞ்சல்களோ சங்கடங்களோ வருத்தங்களோ கோபதாபங்களோ எதுவும் வராமல் அந்த தெய்வீக நாமாவளிகள் ஒலிச்சிக்கிட்டே இருக்க 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 வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைச்சி இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா அப்படின்னுட்டு. ஏன்னா எல்லாராலையும் எல்லா ஸ்லோகங்கள், நாமாவளிகள், பதிகங்கள், பாடல்கள் இது எல்லாத்தையும் மனப்பாடமாக மனசில் வச்சுக்கிட்டு சொல்லவும் தெரியாது. அதை நம்ம பூஜை அறையில் மணிக்கணக்காக உட்காந்து நம்மளால் சொல்லிட்டும் இருக்க முடியாது எதுவுமே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போல்லாம் தொழில்நுட்ப வசதி நல்லா நிறைய பெருகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஆடியோக்கள், வீடியோக்கள் இதெல்லாம் என்னென்ன ஒளிநாடா வழியில் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம அழகாக பயன்படுத்தலாம். அந்த காலத்துலலாம் டேப் இருக்கும். அந்த டேப்பில் போட்டு அந்த கந்த சஷ்டி அப்படியே 10 வீட்டுக்கு கேட்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலங்காத்தாலே அதை போட்டு விட்ருவாங்க. அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். கந்த சஷ்டி, கந்த குரு கவசரம், சுப்ரபாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே மணக்க மணக்க எல்லார் வீட்லேயும் பாடிக்கிட்டு இருக்கும். இப்போல்லாம் அது மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லாமல் போயிடுச்சு எல்லார் வீடுகள்லேயும். காலையில் எடுத்ததும் செல்லை எடுத்து குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் பார்க்கவும், குட் மார்னிங் போடவும், இன்றைக்கி ரீல்ஸில் என்ன போட்டிருக்கான், இன்றைக்கி யூடியூப்பில் என்ன போட்டிருக்கான், யாரை பற்றி என்ன போட்டிருக்கான்னு இதை தான் பார்க்க நமக்கு மனசும் மண்டையும் துருங்குதே தவிர இந்த தெய்வ படங்களையும் தெய்வ நாமாவளிகளையும் ஸ்லோகங்களையும் நம்மளால் சொல்ல முடியலனாலும் அட்லீஸ்ட் செவி வழியாவது நம்ம கேட்டு நம்ம அந்த மனசில் நம்ம தெய்வ சக்தியையும் தெய்வ அருளையும் ஏற்படுத்திக்குவோங்கிறது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. இந்த ஒரு ஆட்டிடியூடை எல்லாருமே மாற்றிக்கிட்டு நம்மளும் அதை பின்பற்றி நம்ம பின்பற்றும்போது நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் அதை பின்பற்றும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள, நல்ல பண்புள்ள, அறிவுள்ள, மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல குழந்தையாக வளருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. என்னங்க, இது வரைக்கும் நாம் கேட்டு பயனுற்ற இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் முறையாக பின்பற்றி பூஜை செய்யும்போது இறைவனது பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் வீட்டில் எப்பொழுதும் மன அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, செல்வ வளம், சகல சௌபாக்கியங்கள், ஐஸ்வர்யங்களோடு இன்புற்று வாழ்வதோடு
என்றென்றும் நமது இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் அருள் நிறைந்து நமது இல்லமானது நல்ல ஒரு இல்லறமாக திகழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேணாங்க. இது போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா என்னோடய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆல் பெல் சிம்பலையும் பதிவிட்டு கொள்ளுங்க. என்னோட எல்லா வீடியோக்களும் உடனே உங்களை வந்து சேர்ந்துடும். எனக்கு நல்ல ஆதரவு அளித்து ஊக்கம் அளித்து அன்புடன் எனக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். இது போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களோடு உங்களை விரைவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.